Hello everyone, welcome to Google Tech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் உங்களோட லைட் பில், அதாவது என்ன மாதிரி நாங்க வந்து ஒரு ஃபோன்ல இருந்து கொண்டே சிம்பிளா செக் பண்றது, அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டன் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம், உங்களோட வீட்டுக்கு வந்து முதல் லைட் பில் வர்றது வந்து பேப்பர் மெத்தடில் வர்றது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேப்பர்லெஸ் மெத்தட், அதாவது இ பில்லில் வந்து வருது, பேப்பர் இல்லாமல். வீட்டுக்கு வந்து செக் பண்ணுவாங்க, மீட்டர் பாக்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இவ்வளோ பில்லுன்னு வந்து சொல்லிட்டு போவாங்க. ஃபோனுக்கு வந்து எஸ்எம்எஸ் வருது. சிலருக்கு எப்படிங்க ஃபோனுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்தால் அதுலேயே செக் பண்ணலாம்னு சொல்லி, சிலருக்கு வந்து அந்த எஸ்எம்எஸ் வராமல் விடலாம், சிலருக்கு வந்து வார எஸ்எம்எஸ் வந்து மாறி கூட டெலீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களோட லைட் பில் வந்து இவ்வளோ வந்திருக்கு. இது என்னென்ன மெத்தடில், வேறு என்னென்ன மெத்தடில் வந்து இந்த பில் பேலன்ஸை வந்து செக் பண்ணலாம், அது மட்டும் இல்லை இன்னும் சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஒரு சிலருக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்களும் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கரண்ட் பில்லை வந்து என்ன மாதிரி செக் பண்ணுறது, எவ்வளோ பேமெண்ட் இருக்குது, கட்டுறதுக்கு எவ்வளோ பேமெண்ட் இருக்குது, அதெல்லாம் என்ன மாதிரி வந்து செக் பண்ணுறது சிம்பிளாகவே. ஸோ ரெண்டு மெத்தடில் நீங்கள் வந்து செக் பண்ணலாம், அதைத்தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, நார்மலாக வந்து உங்களோட வீட்டுக்கு லைட் பில் வந்தால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ இதை பார்த்துட்டு பேலன்ஸை வந்து செக் பண்ணி எவ்வளோ உங்களுக்கு வந்து எவ்வளோ யூனிட் வந்து ஓடி இருக்குது, அதுக்கான அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி இதுலேயே வந்து காட்டும், டேக்ஸ் எவ்வளோன்னு சொல்லி. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டும் பே பண்ணலாம். சம்டைம் இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வராமல் விட்டு இல்லைன்னு சொன்னால் இந்த மெசேஜ் வந்து டிலீட் ஆகிட்டுன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து நீங்களாகவே அமௌண்ட்டை வந்து செக் பண்ணி கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, நீங்களாகவே போயிட்டு இது மூலமாக பேமெண்ட் பண்ணவும் மேலும். ஸோ அதைத்தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட் நம்பர், இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 டிஜிட்டில் இருக்கும். உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி நம்பர் வந்து தெரியாமல் இருந்தால் உங்களோட பழைய பில்லை வந்து செக் பண்ணி பார்த்தா இந்த சைட்டில் வந்து இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து இருக்கும். ஸோ இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வந்து மொபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து செய்கிறது. மெத்தட் 1 எஸ்எம்எஸ் மூலம் என்ன மாதிரி செக் பண்ணுறோன்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட எஸ்எம்எஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் டைப் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட், அதாவது மெசேஜ் வந்து கேபிட்டல் பி வந்து டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் பி டைப் பண்ணிவிட்டு சின்ன ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட எலக்ட்ரிசிட்டியோட அக்கௌண்ட் நம்பர், மின் கணக்கு இலக்கம், இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னு சொன்னால் உங்களோட லைட் பில்லில் வந்து மேலே வந்து இருக்குது மின் கணக்கு இலக்கம்னு சொல்லி 10 நம்பரில் வந்து வெறும் 10 டிஜிட் இலக்கம். அதை வந்து இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணதும் இந்த பில்லை வந்து சென்ட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் பில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்ட் நம்பர் மேலே காட்டுது, அதாவது மின் கணக்கு இலக்கம். கரண்ட் பேலன்ஸ், இப்போ நான் கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லி காட்டுது. லாஸ்ட் பேமெண்ட்னு சொல்லி 3820 ரூபா காட்டுது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து பேமெண்ட் பண்ண பில், கடைசி மாதம் வந்து நான் 3820 ரூபா வந்து பில் பே பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து வியூ லாஸ்ட் பில் ஹியர், இந்த லிங்கை கிளிக் பண்ணி போனால் பில்லை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ லிங்கை நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஃபுல்லாக காட்டும். ஸோ எவ்வளோ பில் வந்திருக்குன்னு சொல்லி இதுலேயும் பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் இதில் வந்து சேவ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் வியூ இ பில்லுன்னு சொல்லியிருக்கு, இதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிடிஎஃபாக வந்து இதை வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு லைட் பில் என்ன மாதிரி வீட்டுக்கு வாரதோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து தருவாங்க. ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இது மூலமாக வந்து நீங்கள் இந்த பில்லை வந்து பே பண்ணலாம். ஸோ பே நவ் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கார்டு டீட்டெயில் வந்து கேட்பாங்க, அதையும் வந்து கொடுத்துட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து எஸ்எம்எஸ் மூலம் வந்து செக் பண்ணுறது மெத்தட் 1. ஓகே, சம்டைம் உங்களுக்கு வந்து இந்த பிஎன்டு போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து சென்ட் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வரலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னு சொல்லி அர்த்தம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து REGன்னு சொல்லி நீங்கள் கேபிட்டலில் டைப் பண்ணி சின்ன ஸ்பேஸ் விட்டு உங்களோட மின் கணக்கு இலக்கத்தை வந்து என்டர் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணதும் எந்த சிம்மிலேருந்து சென்ட் பண்ணுறீங்களோ அந்த சிம்முக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகும் இந்த எஸ்எம்எஸ் மெத்தட்.
ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பில்லை வந்து நான் சொன்ன இந்த எஸ்எம்எஸ் மெத்தட் மூலம் செக் பண்ணலாம் எவ்வளோ பேலன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி பில்லுக்கான பிடிஎஃப் ஃபைலும் வந்து எடுக்கலாம். ஓகே, இது வந்து மெத்தட் 1. இனி வந்து பார்க்க போகிறது மெத்தட் 2. இதுக்கு வந்து ஜிஇபியோட ஒஃபீஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணணும். சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டோட ஒஃபீஷியல் பேஜ் ceb.lk இந்த சைட்டுக்கு வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடியில் வாங்க. அடியில் வந்து இன்ஸ்டன்ட் பில்லுன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களோட சிஇபிக்கான அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ மின் கணக்கு இலக்கம் அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணணும். 10 டிஜிட்டில் வந்து இருக்கும். கொடுத்துட்டு ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களோட கடைசி மாதத்துக்கான பில் வந்து எவ்வளோன்னு சொல்லி இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணலாம். அதோட வந்து எந்த நம்பரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு, எந்த ஜிமெயில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க, இது எல்லாமே வந்து செக் பண்ணலாம். சம்டைம் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இது மூலம் வந்து பே பண்ணலாம். ஸோ பேமெண்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு பே பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிவிட்டு விசா கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் விசா கார்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேனாவை வந்து கொடுத்ததும் உங்களோட பேமெண்ட் டீட்டெயில் வந்து கேட்பாங்க, கார்டு டீட்டெயில். ஸோ அதையும் வந்து கொடுத்துட்டு இது மூலமாக வந்து பேமெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். கடைசியாக வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணதுக்கான பில் வந்து தருவாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது மெத்தட். முதலாவது மெத்தட் வந்து எஸ்எம்எஸ் மூலம் வந்து செக் பண்ணுறது. 2வது மெத்தட் வந்து இவங்களோட ஒஃபீஷியல் பேஜுக்கே போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 மெத்தட்லேயும் வந்து நீங்கள் பில் பேமெண்ட் வந்து செக் பண்ணும்போது இங்கே மெசேஜ் அனுப்பி உங்களோட பில்லை வந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸுக்கான சின்ன ஒரு அமௌண்ட் வந்து எடுப்பாங்க. அதாவது எஸ்எம்எஸ்ஸுக்கான பேமெண்ட் ₹1.50 அந்த மாதிரி போகும். அடுத்த விஷயம் வந்து இந்த ZEB.lk இந்த சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேஷ் வந்து எதுவுமே வந்து வெட்டாது. ஒன்லி வந்து டேட்டா யூசேஜ், உங்களோட டேட்டா மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக பில் பேமெண்ட் செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் வந்து ஷார்ட் மெசேஜில் வர லிங்க் மூலம் போயிட்டு பேமெண்ட் பண்ணலாம். எவ்வளோ பேலன்ஸ்ன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இவங்களோட ஒஃபீஷியல் சைட் ceb.lk இந்த சைட்டுக்கும் போயிட்டு நான் சொன்ன இந்த மெத்தடை யூஸ் பண்ணியும் பேமெண்ட் பண்ணலாம். பேலன்ஸும் வந்து செக் பண்ணலாம். ஸோ இது வந்து சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து பேமெண்ட் வந்து என்னென்ன வழிகளில் வந்து செக் பண்ணலாம்ன்றதுக்கான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து விளையாட வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த இபில் சம்மந்தமான ஒரு சின்ன ஒரு நாலேஜ் வந்து இந்த வீடியோலேருந்து எடுத்துருப்பீங்க. இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட எப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.